பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் சட்டமன்றத்தில் வாக்களித்த தொகுதி மக்களுக்காக நான் அங்கே குரல் கொடுக்கின்ற போது அல்லது சட்டப்பேரவைத் தலைவரோடு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வைத்துக்கொண்டு நான் கூட்டணி அரசியலிலிருந்து முரண்படுகிறேன் என்று சில செய்திகள் வெளியிடுகிறார்கள். ஒரு காலத்தில் நான் கூட்டணி அரசியலிலிருந்து முரண்படவில்லை. சட்டமன்றத்தில் எனக்கான நேரத்தை அதிகப்படுத்தி தாருங்கள், துணை கேள்வி கேட்க வாய்ப்பு கொடுங்கள், கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேச வாய்ப்பு கொடுங்கள், நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய 0 ஹவர்ஸில் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறேன். அது எனக்கான உரிமை. அதுவும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் திமுக தலைமையில் கூட்டணியில் தொடர்கிறேன். ஏற்கனவே 2001 2006 2006 2011 ஆண்டு காலம் நான் 2 முறை மாண்புமிகு மறைந்த முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களோடும் மறைந்த மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரோடும் நான் சட்டப்பேரவையில் பணியாற்றிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் காளிமுத்து அவர்கள், மாண்புமிகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரவைத் தலைவராக இருந்த ஆவுடியப்பன் அவர்கள் இருவரிடத்திலும் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே மணி அடித்து போதும் என்று அவரே அந்த கேள்வி கேட்கறது இல்ல, இது எல்லாருக்குமே நடக்குது. அது எனக்கு கொஞ்சம் அதிகமா நடக்குது. அதனால நான் கொஞ்சம் ஆமா நான் தோணல, உண்மையிலே எனக்கு கொஞ்சம் அதிகமா நடக்குது. அது வேறு காரணங்கள் இருக்கு என்று இப்போது எனக்கு தெரிய வருகிறது. அதை பிற்காலத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன்.